வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஜஸ்டின் ட்ரூடோ. ரொம்ப நாளாக இந்தியாவோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கெட்ட பேரை வாங்கிட்டாரு. இந்தியாவோட சண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் தேவையில்லாமல் இந்தியா கூடலாம் மல்லு கட்டிக்கிறீங்க அப்படின்னு கனடா மக்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்களை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா நடந்திருக்கு? ஜஸ்டின் ட்ரூடோவுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய லிபரல் பார்ட்டிக்கு கொடுத்த ஆதரவை கூட்டணி கட்சியான புதிய ஜனநாயக கட்சி வாபஸ் வாங்கிட்டாங்க. இதனால பயங்கரமான எதிர்ப்பு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு. இந்த கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணியிருக்காருன்னா, லிபரல் பார்ட்டியுடைய அந்த தலைவர் பொறுப்புலேருந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு. எல்லா கருத்து கணிப்பு இந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. கனடாவில் வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புலையும் லிபரல் பார்ட்டியை ஊதி தள்ளிடும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஈஸியாக ஜெயிக்க போகிறாங்க, ஜஸ்டின் ட்ரூடோவுடைய லிபரல் பார்ட்டி மண்ணை கவ போகுது அப்படின்னு எல்லாரும் கருத்து கணிப்பு முடிவில் சொல்லிட்டாங்க. இப்போ இதன் காரணமாக ஜஸ்டின் ட்ரூடோ அந்த பொறுப்பிலிருந்து விலகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2, 2024 தமிழ் சினிமாவில் கோலிவுட்டில் மொத்தம் 241 தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்கான். 241. இந்த 241ல் லாபம் ஈட்டிய திரையரங்கத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு லாபத்தை ஈட்டிய திரைப்படங்கள் எத்தனை தெரியுமா? 18 படம் தானா. 241 படம் ரிலீஸ் ஆனதில் வெறும் 18 படம் மட்டும்தான் லாபமாக அமைஞ்சிருக்கு. 3000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த 241 படங்கள் எடுக்கப்பட்டுச்சான். தயாரிப்பு செலவு 3000 கோடிக்கு மேலேயா, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இதனால் லாஸு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தியேட்டர் ஓனர்ஸு மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க அசோசியேஷன் இப்போ இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் கோலிவுட் தமிழ் சினிமா தான் நம்பர் 1 இருந்துச்சு. காரணம், அதில் பாலிடிக்ஸ் கிடையாது, பிரம்மாண்டம் இருந்துச்சு, பொழுதுபோக்கு இருந்துச்சு. மக்கள் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் படத்தை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா நிலைமை? அவனை பற்றி படம் எடுக்கிறேன், இவனை பற்றி படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறை மாற்றி வேணும்னே டைரக்டர்ஸு அவங்களுடைய அரசியலை படத்துக்குள்ளே திணிச்சு இப்படி படம் எடுக்கிறதுனால எல்லாம் மரணடி வாங்கிக்கிறதுக்கு எல்லா படங்களும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? ரிபப்ளிக் டிவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து இந்திய கூட்டணி பயங்கரமான கவலையில் கதறி அழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அப்படி என்ன ரிப்போர்ட்டு? என்சிபி சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு மொத்தம் 8 எம்பிக்கள் இருக்காங்க. அந்த 8 எம்பிக்களும் அஜித் பவாருடைய என்சிபியோட போய் சேர்றதுக்கு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ரிபப்ளிக் டிவி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சரத்பவாரும் என்டிஏல சேர விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் வந்திருக்கு. கூடிய விரைவாக சரத்பவார் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய 8 எம்பிக்களோட என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்திய கூட்டணிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று ஒரு செய்தி பார்த்தோம். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா ஒரு நாளேடு நடத்தி வராங்க, சாமுனா அப்படிங்கிற ஒரு நாளேடு நடத்தி வராங்க. அந்த பத்திரிகையில் தேவேந்திர பட்னாவிஸை வெகுவாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சமீபத்தில் கேள்விப்பட்டோம். அப்போ மறுபடியும் என்டிஏ இருக்குது பார்த்தீங்களா, என்டிஏக்குள்ளே உத்தவ் தாக்கரே வரப்போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்றே நம்ம கேட்டிருந்தோம். இப்போ சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் பார்ட்டி 8 எம்பிக்களும் என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த 8 எம்பிக்களுடைய ஆதரவு என்டிஏவுக்கு கிடைச்சிச்சுன்னா என்டிஏவுடைய மார்க்கு லோக்சபாவில் 300 கிராஸ் பண்ணுது. இனி வரக்கூடிய காலங்களில் மிக முக்கியமான சட்டங்கள்லாம் வரப்போகுது. நிறைய பில் பாஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற அதுக்கான பில்லு வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 நேஷன் 1 எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பில்லை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓட்டெடுப்பு கூடிய விரைவாக நடக்க போகுது. அப்போ அதுக்கு முன்பாக யாரெல்லாம் இந்திய கூட்டணி மேலே அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் என்டிஏ பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளில் பாஜக இறங்கியிருக்கு. இது இப்போ இந்திய கூட்டணிக்கு பெருத்த கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த மாணவி மீது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்த மாணவி குற்றவாளி யார்? ஞானசேகரன் அப்படிங்கிறவன் குற்றவாளி. இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு விசாரணை நடத்திக்கிருக்காங்க. இந்த ஞானசேகரனுடைய இந்த கிரைம் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சரித்திர பதிவேடு குற்றவாளியாவன். நம்ம சேனலில் கூட சொல்லியிருந்தோம், 2018 ஆட்கடத்தல் வழக்கில் துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டவன் ஞானசேகரன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து என்ன செய்தி வந்துச்சு? திருட்டில் ஈடுபட்டிருக்கான், முகமுடியெல்லாம் போட்டு திருடி இருக்கான் ஞானசேகரன், அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்துச்சு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஞானசேகரன்ட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட செல்ஃபோனில் பல ஆபாச படங்கள் இருக்குது. இது மாதிரி பல
மாணவிகளை வந்து இவன் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான், அதற்கான எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு, விசாரணை நடந்துக்கிருக்கு அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கொள்ளை, கொலை முயற்சி, திருட்டு, ஆட்கடத்தல், இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிருந்த ஞானசேகரன் அந்த கிரைம் லிஸ்ட்டில் இன்னொரு விஷயம் ஆட் ஆகிருக்கு. என்ன தெரியுமா? கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்காங்க ஞானசேகரன். மயிலாப்பூரில் ஒரு கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கானா, அந்த செய்தி இப்போ வந்து வெளிவந்திருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி, அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தது அப்படின்னா அது ஞானசேகரனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.